வணக்கம் மாணவர்களே. அலகு 5 விலங்கு அமைப்பும் தொழிலும் என்ற பாடத்தில் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் மனித குருதி சுற்றோட்ட தொகுதி, நிணநீர் சுற்றோட்ட தொகுதி என்பவற்றின் அடிப்படை திட்டம் தொடர்பாக கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. உங்களுக்கு தெரியும், மனிதன் குருதி சுற்றோட்டத்தை பொறுத்தவரையில் மனிதனில் ஒரு பூரணமான இரட்டை சுற்றோட்டம் காணப்படும். ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்கின்றோம், இரட்டை சுற்றோட்டம் என்பது தொகுதி சுற்றோட்டத்தையும் சுவாச சுற்றோட்டத்தையும் உள்ளடக்கியது. இந்த இரண்டு சுற்றோட்டங்களும் ஒரே நேரத்தில் செயற்படுத்தப்படும். அந்த வகையில் இங்கு ஒரு பூரண சுற்றோட்டத்தின் போது இதயத்தினூடாக 2 தடவைகள் குருதி பயணிக்கும். உங்களுக்கு தெரியும், மனிதன் இதயம் 4 அறை கொண்டது. ஒரு பிரிசுவரால பூரணமாக வலது இடது பாதியாக பிரிக்கப்பட்டது. வலது பக்கத்தில் ஆக்சிஜன் குறைந்த குருதி காணப்படும், இடது பக்கத்தில் ஆக்சிஜன் கூடிய குருதி காணப்படும். இந்த 2 குருதியும் ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை. முழுமையாக பிரிக்கப்பட்ட 4 அறைகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மனிதன் சுவாச சுற்றோட்டத்தை நாங்கள் முதலில் சற்று அவதானித்தோமானால் உங்களுக்கு தெரியும், இடது இதயவரையின் மேற்பக்கத்தில் இருந்து நுரையீரலுக்கான குருதி விநியோகத்தை மேற்கொள்ளும் சுவாச பெருநாடி எழும். இந்த சுவாச பெருநாடி உடனடியாக 2 கிளைகளாக பிரிந்து முறையே வலது இடது நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைந்த குருதியை விநியோகிக்கும். இந்த ஆக்சிஜன் குறைந்த குருதியில இருந்து கார்பனீர் ஆக்சைடு சுமை இறக்கப்படும், அதாவது வளிமண்டலத்துக்கு CO2 சேர்க்கப்படும். அதே நேரத்தில் ஆக்சிஜன் சுமையேற்றப்படும், அதாவது வளிமண்டல ஆக்சிஜன் குருதிக்கு பரிமாற்றப்படும். அதன் பின்னர் சுவாச நாளங்கள் மூலம் வலது சோனை அறைக்கு குருதி வந்து சேரும். இங்கு ஒவ்வொரு நுரையீரலில் இருந்தும் 2 சுவாச நாளங்கள் எழும். அந்த வகையில் இடது இதய அறையில், இடது சோனை அறையில் அல்லது இடது கூடத்தில் 4 சுவாசப்பை நாளங்கள் திறக்கும். அப்ப அந்த வகையில் இப்ப நாங்கள் பார்த்தது இந்த சுவாச சுற்றோட்டம் பார்த்த நாங்கள். அதே போன்று தொகுதி சுற்றோட்டம் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் செயற்படுத்தக்கூடியதாக நிகழும். இந்த தொகுதி சுற்றோட்டம் என்றது இடது இதய அறையின் மேற்புறத்தில் இருந்து தொகுதி பெருநாடி எழும். இது தொகுதி பெருநாடி வில்லையாக்கி பிற்புற பெருநாடியாக்கி இது தொகுதி முழுவதற்குமான குருதியை விநியோகிக்கும். இங்கு விநியோகிக்கப்படும் குருதி ஆக்சிஜன் நிறைந்த குருதி இழையங்களுக்கு வழங்கப்படும். அங்கு சேகரிக்கப்படும் குருதி நாளங்களுக்கூடாக மீண்டும் இதயத்துக்கு திரும்பும். முக்கியமாக உடலின் மேற்பாகத்திலே தலை, கழுத்து, மேலவயவம் போன்ற பகுதிகளில் சேகரிக்கப்படும் குருதி மேற்பெருநாளத்தினூடாக வலது கூடத்துக்குள் விடப்படும். அதே போன்று உடலின் கீழவயவம் முண்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குருதி கீழ்ப்பக்க பெருநாளத்தினூடாக வலது கூடத்துக்குள் வடிக்கப்படும். அப்ப இந்த மாதிரி ஒரு முழுமையான பூரணமான இரட்டை சுற்றோட்டம் மனிதனில் உண்டு. இந்த இரட்டை சுற்றோட்டம் செயற்படுத்தப்படுவது என்ன மாதிரி என்ற அடிப்படை திட்டம் இப்ப நீங்கள் இந்த படம் ஒன்றில தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. உடலின் மேற்பக்கத்தில் உள்ள குருதி மேற்பெருநாளத்தால படிக்கப்படும். உடலின் கீழ்ப்பக்கத்தில் உள்ள குருதி கீழ்பெருநாளத்தால் சேகரிக்கப்பட்டு வலது கூடத்துக்குள் வடிக்கப்படும். அதே போன்று வலது இடது நுரையீரலுக்கு நுரையீரல் நாடி குருதியை வழங்கும். இது வலது இதய அறையிலிருந்து எழும். அதே போல இடது இதய அறையில் இருந்தெழும் தொகுதி பெருநாடி தொகுதி முழுவதற்குமான குருதி வழங்கலை மேற்கொள்ளும். இப்ப நான் இங்க குறிப்பிட்ட விடயத்தை நீங்களாகவே வாசித்து பார்க்கக்கூடிய வசதியும் உண்டு.
இந்த மேலுள்ள படம் மனித சுற்றோட்ட தொகுதியின் அடிப்படை திட்டத்தை சித்தரிக்கின்றது. 2 இதய அறைகள், 2 சோனை அறைகள் என 4 அறைகளை மனிதன் இதயம் கொண்டிருக்கும். முக்கியமான விடயம், அங்கு ஒரே நேரத்தில் செயற்படுத்தப்படும் இரட்டை சுற்றோட்டம் உண்டு. சுவாச சுற்றோட்டம் ஆக்சிஜன் குறைந்த குருதியை நுரையீரல்களில் உள்ள சுவாச மேற்பரப்புக்கு எடுத்து செல்லும். வாயு பரிமாற்றம் நிகழக்கூடிய மேற்பரப்பு சுவாச மேற்பரப்பு. அந்த சுவாச மேற்பரப்புக்கு ஆக்சிஜன் குறைந்த குருதி கொண்டு செல்லப்படும். பின்னர் அங்கிருந்து ஆக்சிஜன் செறிந்த குருதியை இதயத்துக்கு கொண்டு வரும். உடலில் உள்ள எல்லா அங்கங்களினதும் இழையங்களுக்குமான ஆக்சிஜன் செறிந்த குருதியை தொகுதி சுற்றோட்டம் வழங்கும். இவ்வாறு வழங்கப்பட்ட குருதி மீண்டும் நாளங்களுக்கு ஊடாக சேகரிக்கப்பட்டு இதயத்துக்கு கொண்டு வரப்படும். பெருநாடிகள், நாடிகள், புன்னாடிகள், மயிர் துளைக்குழாய் படுக்கைகள், புன்னாளங்கள், நாளங்கள், பெருநாளங்கள் என்பவற்றை ஒவ்வொரு சுற்றோட்ட தொகுதியும் கொண்டிருக்கும். இங்கே உங்களுக்கு பின்னுக்கு ஒரு படத்தில் இந்த சுற்றோட்ட தொகுதியின் இப்ப நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிற படத்தை பார்த்தீங்களா இருந்தால் இங்க ஒரு பூரண மூடிய சுற்றோட்டம் உண்டு, விளக்கப்படமாக காட்டப்பட்டிருக்குது. ஏற்கனவே இது உங்களுக்கு குறிப்பிட்ட விடயம்தான். உங்களுக்கு தெரியும், இதயத்தில இருந்தெழும் நாடி பெருநாடி என்று குறிப்பிடப்படும். அந்த பெருநாடி கிளைத்து நாடிகளை உருவாக்கும். அந்த நாடிகள் மேலும் கிளைத்து புன்னாடிகளை உருவாக்கும். இந்த புன்னாடிகள் இழையங்களுக்குள் ஊடுருவி இருக்கும். இந்த புன்னாடிகள்ல இருந்து குருதிமை துளை குழாய்கள் உருவாகும். இந்த குருதிமை குழாய்கள் ஒன்றிணைந்து புன்னாளத்தை ஆக்கும். இந்த புன்னாளங்கள் நாளங்களை ஆக்கும். இந்த நாளங்கள் பெருநாளங்களுக்குள்ள திறக்கும். இந்த பெருநாளம் வலது சோனை அறைக்குள் குருதியை வடிக்கும். அப்ப அந்த வகையில இங்க நீங்கள் ஒரு சுற்றோட்ட தொகுதி ஒன்றை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இதய அறைகளின் சுருக்கத்தின் போது வலது இதய அறை ஆக்சிஜன் குறைந்த குருதியை இந்த சுவாச நாடிகளின் வழியாக இரு நுரையீரல்களுக்குள்ளும் பம்பும். வலது இடது நுரையீரல்களில் உள்ள குருதிமை குழாய் படுக்கைகளில் சுவாச மேற்பரப்பில் உள்ள ஆக்சிஜன் பரவல் மூலமாக இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சுமையேற்றப்படும், லோடிங். அதே நேரத்தில் இந்த குருதியில் உள்ள CO2 வெளிச்சூழலுக்கு சுமை இறக்கப்படும். பின்னர் ஒவ்வொரு நுரையீரலில் இருந்தும் 2 சுவாச நாளங்கள் மூலம் எல்லாமாக 4 சுவாசப்பை நாளங்கள் மூலம் ஆக்சிஜன் நிறைந்த குருதி இடது சோனை அறைக்குள் கொண்டு செல்லப்படும் அல்லது இடது கூடத்துக்குள் கொண்டு செல்லப்படும் எனவும் குறிப்பிடலாம். இந்த மாதிரி கூடத்தை அடைந்த குருதி இதய அறைக்குள் செலுத்தப்படும். இடது இதய அறைக்குள் செலுத்தப்படும். இடது இதய அறையின் சுருக்கத்தின் போது தொகுதி பெருநாடி ஊடாக பம்பப்படும் குருதி தொகுதி பெருநாடியின் தொடர்ச்சியாக உள்ள நாடிகளினோடு உடல் முழுவதும் பயணிக்கும். முக்கியமாக இங்கே இன்னொரு சுற்றோட்டத்தை பற்றி குறிப்பிட வேண்டி இருக்குது. இந்த இதய சுவருக்கு குருதியை வழங்குறதுக்காக காணப்படும் சுற்றோட்டம் முடியுறு சுற்றோட்டம் என குறிப்பிடப்படும். இது ஒரு தனித்த சுற்றோட்டம். இந்த முடியுறு சுற்றோட்டத்தை பொறுத்தவரையில நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், இந்த தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்தில ஒரு பெருநாடி அடி வால்வ் ஒன்று காணப்படும். அது அரைமதி வால்வ் என குறிப்பிடப்படும். அங்கு 3 அரைமதி வால்வுகள் இருக்கும். இந்த அரைமதி வால்வுக்கு சற்று பின்னாக தொகுதி பெருநாடியின் முதற்சோடி கிளையாக வலது இடது முடியுறு நாடிகள் எழும். அப்ப இந்த முடியுறு நாடிகள் உதிக்கும் இடம் குறிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். இந்த அரைமதி வால்வுகளுக்கு சற்று பின்னாக இந்த தொகுதி பெருநாடியின் முதற்சோடி கிளையாக வலது இடது முடியுறு நாடிகள் உதிக்கும். இவை மேலும் கிளைத்து மயிர்குழாய்களை உருவாக்கி இதய சுவருக்கான குருதி விநியோகத்தை மேற்கொள்ளும்.
மேலும் அங்கு சேகரிக்கப்படும் குருதி, இதய சுவரில் சேகரிக்கப்படும் குருதி நாளங்களினூடாக கடத்தப்பட்டு வலது கூடத்துக்குள் ஒரு முடியுறு குடாவையாக்கி அங்கு திறந்து குருதியை வடிக்கும். மேலும் இங்க நீங்கள் அவதானித்தீங்களாயிருந்தால் இந்த முக்கியமாக இந்த கை கால் தலை வயிற்றுக்குரிய அங்கங்கள் மற்றும் கால் போன்ற இடங்களில் உள்ள மயிர்கலன் படுக்கைகள், பெருநாடியின் கிளைகளான நாடிகள், அதன் தொடர்ச்சியான புன்னாடிகள், அதன் தொடர்ச்சியான மயிர்துளை குழாய்களினூடாக குருதி செலுத்தப்படும். இந்த மயிர்துளை குழாய்கள் வாயு பரிமாற்றத்துக்கென இசைவாக்கப்பட்டவை. நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் அங்க அகவணி மட்டும்தான் இருக்கும், அதாவது அடித்தள மென்சவும் தட்டையான மேலணிக்கலங்களும் இருக்கும். சில நுண்துளை கொண்ட மயிர்துளை குழாய்களும் இருக்குது. இதற்கூடாக பரவல் மூலம் பதார்த்தங்கள் பரிமாற்றப்பட முடியும். ரைட். அடுத்ததாக இந்த குருதிமயில் குழாய்கள் மீளவும் இணைந்து புன்னாளங்களை தோற்றுவிக்கும். இந்த புன்னாளங்கள் ஒன்றிணைந்து ஆக்சிஜன் குறைந்த குருதியை கொண்ட நாளங்களை தோற்றுவிக்கும். முக்கியமாக கால் மற்றும் முண்டப்பகுதியில் உள்ள ஆக்சிஜன் குறைந்த குருதி கீழ்பெரு நாளத்தால் வடிக்கப்படும் மற்றும் தலை, கழுத்து, முன்னவயவம் என்பவற்றில் சேகரிக்கப்படும். இந்த ஆக்சிஜன் குறைந்த குருதி மேல்பெருநாளத்தாலே வடிக்கப்படும். இந்த மேல்பெருநாளம் கீழ்பெருநாளம் ஆகிய இரண்டும் வலது கூடத்துக்குள் குருதியை வடிக்கும். இதுல முக்கியமா தெரிய வேணும், இந்த நாளங்களை பொறுத்தவரையில இங்க குருதி அமுக்கம் மிக குறைவு. எனவே நாளக்குருதி மீண்டு பாயக்கூடிய சந்தர்ப்பம் தடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த நாளங்கள் இடையிடையே வால்வுகளை கொண்டிருக்கும். அந்த வால்வுகள் இதயத்தை நோக்கி அமைந்திருக்கும். அப்ப குருதி இதயத்தை நோக்கி செலுத்தப்பட முடியும். இந்த குருதி நாளத்தினூடாக செலுத்துவதில் குறிப்பாக வன்கூட்டு தசை சுருக்கம் பிரதான பங்கு வகிக்கும். அதே நேரத்தில் இந்த தலை, முண்டம், மேலவயவத்தில் உள்ள குருதி புவியீர்ப்பின்ற பங்களிப்பிலையும் இதயத்துக்கு செலுத்தப்படலாம். அதே போன்று இந்த சுவாச அசைவு கூட இந்த நாளத்தினூடான குருதி கடத்துகைக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும். இந்த நாளத்தினூடான குருதி செலுத்துகை உங்களோட பாடத்திட்டத்தில் பெருமளவுக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அதன் அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும், அது நல்லது. அந்த வகையில் அடுத்த விடயத்தை நாங்கள் பார்த்தமா இருந்தால், இப்ப நாங்கள் பிள்ளைகள் பார்த்த விடயம் மனித உடலின் இரட்டை சுற்றோட்டம் எவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது, அதனுடைய அடிப்படை திட்டம் என்ன, சுவாச சுற்றோட்டம் எவ்வாறு நடைபெறுகிறது, தொகுதி சுற்றோட்டம் எவ்வாறு நடைபெறுகிறது, இந்த சுற்றோட்டங்களுக்கு இந்த பிளட் வெசல்ஸ் குருதி கலன்களும் இந்த மயிர்துளை குழாய்களும் எந்த அளவுக்கு பங்களிப்பை வழங்குது என்ற விடயம் அதனுடைய அடிப்படை திட்டம் பார்த்து நாங்கள் அடுத்த விடயம் நாங்கள் பார்க்க வேணும். இந்த மனிதன் மூடிய சுற்றோட்டத்தின் ஒரு அம்சமாக இந்த குருதி சுற்றோட்டத்துடன் இணைக்கப்பட்டதாக நிணநீர் சுற்றோட்டம் இருக்கும். இந்த திறந்த சுற்றோட்டத்தை பொறுத்தவரையில இதயத்தில் உள்ள குருதி குடாவுக்கு செலுத்தப்படுது. அங்க நேரடியாக கலங்கள் குருதிக்குள்ள நனைஞ்ச வண்ணம் இருக்குது. இரசாயன பரிமாற்றம் நேரடியாக நடக்குது. அதாவது குருதி நிணநீருக்கும் கலங்களுக்கும் இடையில நேரடி ரசாயன பரிமாற்றம் நடக்கும். இந்த மூடிய சுற்றோட்டத்தை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் இந்த ரசாயன பரிமாற்றம் குருதி, சிற்றிடைவெளி பாய்பொருள், கலங்கள் என்றவாறு நிகழும். அதாவது குருதியில் உள்ள பதார்த்தங்கள் சிற்றிடைவெளி பாய்பொருளுக்கு பரவும், அங்க இருந்து கலங்களுக்கு பரவும். கலங்கள்ல உருவாக்கப்பட்ட கழிவு போன்ற பதார்த்தங்கள், CO2 போன்ற பதார்த்தங்கள் சிற்றிடைவெளி பாய்பொருளுக்கு பரவி அங்கிருந்து குருதிக்கு பரவும். அப்ப இங்க ரசாயன பரிமாற்றத்துக்கு பிரதான ஊடகமாக
சிற்றிடவெளி பாய்பொருள் காணப்படுகிறது. இந்த சிற்றிடவெளி பாய்பொருள் குருதியில இருந்து பெறப்பட்டது. பல விடயங்களில் குருதியின் கூற்றமைவை ஒத்தது. இந்த சிற்றிடவெளி பாய்பொருளை பொறுத்தவரையில இதுதான் முக்கியமான விலங்குகளின் புறச்சூழலை உருவாக்குது. எனவே இந்த சிற்றிடவெளி பாய்பொருளின் கூற்றமைவு ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்குள் மாறிலியாக பேணப்பட வேண்டும். அதற்காக இந்த நிணநீர் சுற்றோட்டம் என்றொன்று தேவை காணப்படுது. இங்க முக்கியமா பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த புன்னாடிகளின் தொடர்ச்சியாக குருதி மயக்குத்துளை குழாய்கள் காணப்படும். இந்த குருதி மயக்குழாய்கள் இணைந்து உருவாக்குறது புன்னாளம். அப்ப இந்த குருதி மயக்குழாய் படுக்கி எடுத்தோம் என்றால் இந்த கேபில்லரி பெட் என்று குறிப்பிடப்படுவது. இந்த குருதி மயக்குழாய் படுக்கி எடுத்தால் நீங்க இந்த படத்தில் அவதானிக்க கூடியதாக இருக்கும். 2 அந்தங்கள் இருக்குது. ஒன்று நாடி அந்தம், மற்றது நாளத்துக்குரிய அந்தம். இந்த நாடிக்குரிய அந்தத்திலே குருதிய முகம் வளமையாக உயர்வானது. நாள அந்தத்தை பொறுத்தவரையிலே குருதிய முகம் குறைவானது. இந்த படத்தை நீங்கள் தெளிவாக அவதானித்து கொண்டிருந்தால் தான் இந்த விடயம் விளங்கும். அப்ப இங்க நாடி அந்தம் குருதிய முகம் உயர்வானது. அங்க அம்புக்குறி போட்டு காட்டப்பட்டிருக்குது. நாடி அந்தத்தினூடாக மயிர்குழாய்களுக்கு குருதி செலுத்தப்படுது. இந்த நாளாந்தத்தை பார்த்தீங்கள் என்று சொன்னால் மயிர்குழாய்கள் நூடாக குருதி சேகரிக்கப்படுது. அங்க குருதிய முக்கம் குறைவு. அப்ப நாடியந்தத்தின் உயர் குருதிய முக்கம் காரணமாக இந்த மயிர்துளை குழாயினூடாக பதார்த்தங்கள் வெளியேறும். முக்கியமாக கரைந்த நிலையில்தான் பதார்த்தங்கள் வெளிப்பெறவும். அப்படி வெளிப்பெறவுற பதார்த்தங்கள் குறிப்பாக ஆக்சிஜன், குளுக்கோஸ் போன்ற போஷண பதார்த்தங்கள், முக்கியமான அயன்கள் இந்த மாதிரி குருதியில இருந்து குருதி மயிர்துளை குழாய்களினூடாக வெளிப்பெறவும். இந்த வெளிப்பெறவுற பதார்த்தங்கள் சிற்றிடவெளி பாய்பொருள்ல கரைந்து கலங்களுக்கு ரசாயன பரிமாற்றம் மேற்கொள்ளப்படும். அதே போன்று இந்த நாளாந்தத்திலே பதார்த்தங்கள் கரைசல் நிலையில உட்புகும். முக்கியமாக கலங்களில் உருவாக்கப்பட்ட கழிவு, கலங்களில் உருவாக்கப்பட்ட CO2 போன்ற பதார்த்தங்கள் இந்த நாளாந்தத்தினூடாக மயிர்துளை குழாயின் குருதியை சென்றடையும். அப்ப இந்த மாதிரி ரசாயன பரிமாற்றம் குருதி, சிற்றிடவெளி பாய்பொருள், கலங்கள் என்றவாறு நிகழும். இதற்காக ஒரு நாளில் இந்த நாடியந்தத்தில் கிட்டத்தட்ட 21 லிட்டர் பாய்பொருள் வெளியேறும். அதே போன்று நாளாந்தத்தில் கிட்டத்தட்ட 19 லிட்டர் பதார்த்தம் உட்புகும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 தொடக்கம் 3 லிட்டர் பதார்த்தங்கள் இந்த சிற்றிடவெளி பாய்பொருளில் தேங்கும். இப்படியே தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்குமா இருந்தால் குருதியின் கனவளவு குறையும், சிற்றிடவெளி பாய்பொருளின் கனவளவு அதிகரிக்கும். அப்ப அதை நிச்சயமாக இந்த சிற்றிடவெளி பாய்பொருளின் கனவளவு, குருதியின் கனவளவு, சிற்றிடவெளி பாய்பொருளின் கூற்றமைவு, குருதியின் கூற்றமைவு இவற்றை பேணுவதற்கு இந்த சிற்றிடவெளி பாய்பொருள் மீளவும் குருதிக்கு சேர்க்கப்படும் ஒரு தேவை ஒன்று உண்டு. இது இந்த லிம் ட்ரைனேஜ் என்று சொல்றது, நிணநீர் வடித்தல் என்ற செயற்பாட்டின் மூலம் நிறைவேற்றப்படும். அப்ப இதை மீண்டும் ஒரு தடவை குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நாடியந்தத்தில பதார்த்தங்கள் இழக்கப்படுகிறது, இந்த நாளாந்தத்தில பதார்த்தங்கள் உட்புகுது. ரைட். இந்த குருதிமயிர் குழாய் படுக்கைகள் ஒரு இழையத்தின் கலங்களுக்கு இடையில விநியோகிக்கப்பட்டிருக்கும். இந்த பதார்த்த பரிமாற்றம் குருதிமயிர் குழாயின் குருதி, சிற்றிடவெளி பாய்பொருள், கலங்கள் என்றவாறு இந்த ரசாயன பரிமாற்றம் இருக்கும். அதற்காக இந்த நாடியந்தத்திலே பாய்மங்கள் வெளியேறும், நாளாந்தத்திலே பாய்மங்கள் உட்புகும். வெளியேறும் அளவுக்கு உட்புகுவதில்லை. ஏனென்றால் வெளியேறுவது உயர் குருதிய முகத்தால்.
உட்புகுவது அங்க குருதிய முக்கம் குறைந்த ஒரு நிலையால். எனவே வெளியேறும் அளவுக்கு உட்புக மாட்டாது. எனவே சிற்றிடவெளி பாய்பொருளுக்கு பாய்மங்கள் தினமும் சேர்க்கப்படும். இது நிணநீராக வடிக்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு நிணநீர் சுற்றோட்ட தொகுதி ஒன்று இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில இந்த கலங்களுக்கு இடையில இருக்கிற இந்த குருதிமயிர் குழாய்களோட நீங்கள் இந்த படத்தில் அவதானிக்கலாம். இந்த குருதிமயிர் குழாய்களோட சேர்ந்து இவையும் கலங்களுக்கு இடையில ஊடுருவி காணப்படுகிறது இந்த நுண்ணிய நிணநீர் கலன்களும். இந்த நிணநீர் கலங்களை பொறுத்தவரையில இந்த குடச்சடைமுளையில இருக்கிற நுண்ணிய நிணநீர் கலன்களை போன்று, அதாவது குடற்பாற்கலன்களை போன்று இதுவையும் முனை மழுங்கிய குழாய்கள், ஒடுங்கிய குழாய்கள், நுண்ணிய நிணநீர் கலன்கள். இவை குருதிமயிர் குழாய்களோட ஒன்றிணைந்து அங்க ஊடுருவி இருக்கும். அப்ப இந்த வகையில இந்த குருதிமயிர் குழாயிலிருந்து இழக்கப்பட்ட பதார்த்தங்கள் இந்த நிணநீர் கலன்களுக்குள் சென்று, முக்கியமாக இந்த நுண்ணிய நிணநீர் மயிர்கலன்களுக்குள் சென்று நிணநீராக வடிக்கப்பட முடியும். இதைத்தான் நிணநீர் வடித்தல் என குறிப்பிடப்படும். இந்த வடிக்கப்பட்ட நிணநீர் மீண்டு பாய்தலை தடுப்பதற்காக இங்கும் நாளங்களை போன்று வால்வுகள் காணப்படும். மேலும் முக்கியமாக தெரிய வேண்டிய விடயம், இந்த குருதிமயிர் குழாயின் புகவிடும் தன்மையுடன் ஒப்பிடுகையில் இந்த நிணநீர் நுண்ணிய நிணநீர் கலன்களின் புகவிடும் தன்மை பல மடங்கு உயர்வானது. அந்த வகையில் மீளவும் குருதிமயிர் குழாய்க்குள் புக முடியாத முக்கியமாக வெண்குருதி கலங்கள், சில பெரிய புரத மூலக்கூறுகள், கல ஒடிவுகள், நோயாக்கி கலங்கள், இவை இந்த நிணநீர் கலன்களுக்குள் உட்புகும். நுண்ணிய நிணநீர் கலன்களுக்குள் உட்புகும் நிணநீருடன் வடிக்கப்படும். அப்ப இங்கே ஒரு அடுத்தொரு விடயம் தேவைப்படுது. ஏன் உங்களுக்கு தெரியும், இந்த சிற்றிடவெளி பாய்பொருளுக்கு உடலுக்குள் தொற்ற முடியாமல் நோயாக்கிகள் இருக்கலாம். இந்த நோயாக்கிகளால் சுரந்து விடப்பட்ட டாக்சின்கள், நச்சு பொருட்கள் இருக்கலாம். இறந்த கல ஒடிவுகள் இருக்கலாம். இந்த குருதிமயிர் குழாயிலிருந்து வெளியேறிய வெண்குருதி கலங்கள் இருக்கலாம். இவை இந்த நுண்ணிய நிணநீர் கலன்களுக்குள் உட்புகும். ஏற்கனவே குறிப்பிட்டதான் அதில் புகவிடும் தன்மை கூடியது. எனவே இந்த நுண்ணிய நிணநீர் கலன்களுக்குள் உட்புகும் நிணநீராக வடிக்கப்படும். இந்த நிணநீர் நேரடியாக குருதிக்குள் ஊற்றப்படுமானால் பாரிய விளைவுகள் ஏற்படும். ஏன், நுண்ணங்கிகள் காணப்படும், பெக்ட்ராக்கள் இருக்கும், பெக்ட்ராக்களால் சுரக்கப்பட்ட டாக்சின்கள் இருக்கும். எனவே இந்த நிணநீர் நேரடியாக குருதிக்குள் ஊற்றப்படக்கூடாது. அதற்காக இங்கே நிணநீருரு இழையங்கள் காணப்படும், நிணநீர் அங்கங்கள் காணப்படும். முக்கியமாக இந்த நிணநீர் இழையங்களுக்குள் அல்லது நிணநீர் கணுக்களுக்குள், நிணநீர் கணுக்களுக்குள் இந்த நிணநீர் வடிகட்டப்படும், ஃபில்டர் பண்ணப்படும், தூயதாக்கப்படும். இந்த மாதிரி தூயதாக்கப்பட்ட நிணநீர் ரெண்டு பெரிய கலன்கள், அந்த பெயர் கூட உங்களோட பாடத்திட்டத்தில் குறிப்பிடவில்லை, வலது நிணநீர்கான், நெஞ்சரைக்கான் என்று ரெண்டு பிரதான கலன்களுக்கூடாக களத்தின் அடியில் உள்ள நாளங்களுக்குள் ஊற்றப்படும். அங்கேயும் அந்த நாளத்தின் பெயர் உங்களுக்கு அவசியம் இல்லை. களத்தின் அடியில் உள்ள ரெண்டு நாளங்களுக்குள் இந்த ரெண்டு பெரிய நிணநீர் கலன்கள் நிணநீரை விடுவிக்கும். ரைட். அந்த வகையில் இந்த நிணநீர் சுற்றோட்டம் குருதி சுற்றோட்டத்துடன் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும். இதில் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த பச்சை கலரில் காட்டியிருக்கிறது நிணநீர் சுற்றோட்டம். இந்த நிணநீர் சுற்றோட்டம் குருதி சுற்றோட்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் விதம் காட்டப்பட்டிருக்குது. இதை விட அடுத்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இதில் ஒரு முழுமையான நிணநீர் தொகுதி காட்டப்பட்டிருக்குது. இங்கே நீங்கள்
பிரதான நிணநீர் கலன்களை அவதானிக்கலாம். மனித உடல் முழுவதும் இந்த நிணநீருரு இழையங்கள் நிணநீர் கணுக்கள் பரம்பி காணப்படுகிறது. இங்க பிரதான நிணநீர் அங்கங்கள் காணப்படுகிறது. ஒன்று இந்த நெஞ்சு குழியில இதயத்துக்கு சற்று மேலாக தைமஸ் காணப்படுகிறது. உடலின் இந்த மண்ணீரல் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. மண்ணீரல் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. என்பு மச்சை, நிணநீர் கணுக்கள், டொன்சில்ஸ் போன்ற நிணநீர் உருளையங்களை இந்த படத்தில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ முக்கியமாக இந்த நிணநீர் தொகுதியின் பகுதிகள் என்று பார்த்தால் முக்கியமாக நிணநீர் அங்கங்கள். இந்த நிணநீர் அங்கங்கள் காணப்படும் இடம் இந்த படத்தில் நீங்கள் அவதானித்து கொண்டால் போதுமானது. ஒன்று தைமஸ், இது ஒரு அகஞ்சுரப்பி விளங்குதோ. முக்கியமாக இந்த இதயத்தின் தொகுதி பெருநாடி வில்லுக்கு மேலாக விளங்குதோ. இந்த கண்டு நுரையீரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் காணப்படும் சுரப்பி. ரைட், இது தைமஸ். அடுத்தது மண்ணீரல், அங்க காணப்படுற இடத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்குது இந்த மண்ணீரல். அடுத்தது நிணநீருரு இழையங்கள் என்று பார்த்தீங்களா இருந்தால் முக்கியமாக இந்த லிம்போயிட் டிஷ்யூ, இது ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று இந்த அக்ரிகேட் லிம்போயிட் டிஷ்யூ என்று சொல்றது, ஒன்று கூடியிருக்கும் நிணநீருரு இழையங்கள். அடுத்தது செப்பரேட்டாக தனித்தனியாக காணப்படும் நிணநீருரு இழையங்கள். அந்த வகையில் முக்கியமாக இந்த போன் மேரோ, என்பு மச்சை, நிணநீர் கணுக்கள், இந்த நாசி தொண்டை முடி என குறிப்பிடப்படும் டொன்சில்ஸ். அடுத்தது இந்த குடச்சீத மூடியில் காணப்படும் இந்த பேர்ஸ் பச்சஸ், பேரின் பொட்டுகள், இப்படியானவை நிணநீருரு இழையங்கள். இந்த முக்கியமாக இந்த நிணநீர் கணுக்களை நீங்கள் அவதானித்தீர்களாயிருந்தால் இங்க முக்கியமாக வெண்குருதி கலங்களாலும் நிணநீருரு இழையங்களாலும் தொடுப்பிழையத்தாலும் உருவாக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக சொன்னால் தொடுப்பிழையத்தாலும் வெண்குருதி கலங்களாலும் உருவாக்கப்பட்டது இந்த நிணநீர் கணு. ஒரு உரையொன்றால, நாரிழைய உரையொன்றால சூழப்பட்டிருக்கும். உட்செல்லும் கான்கள் இருக்கும், குறைந்த எண்ணிக்கையில் வெளியேற்றும் கான்கள் இருக்கும். இங்க உட்புறத்தில அது நிணநீருரு இழையங்களுக்குள்ள நிணநீர் வடிகட்டப்பட முடியும். குறிப்பாக இந்த குருதியில உள்ள இந்த டி வகை நிணநீர் குழியங்கள் உயிர்ப்பாக்கப்பட முடியும். ரைட், டி வகை நிணநீர் குழியங்கள் உயிர்ப்பாக்கப்பட முடியும் இந்த நிணநீருரு இழையங்களுக்குள்ள. அடுத்ததாக நிணநீர் கலன்கள், நுண்ணிய நிணநீர் கலன்கள் இருக்கும். இந்த நுண்ணிய நிணநீர் கலன்கள் முனை மழுங்கியவை, குருதிமயிர் குழாய்களை விட புகவிடும் தன்மை உயர்வானவை. இவை முக்கியமாக இந்த குடச்சடைமுனைகளுக்குள்ளும் இந்த கலங்களுக்கு இடையில் உள்ள சிற்றிடைவெளிகளுக்குள்ளும் ஊடுருவி காணப்படுவன. முக்கியமாக இந்த நிணநீர் வடிக்கப்படுவது இந்த நுண்ணிய நிணநீர் கலன்களுக்கூடாக. இந்த மாதிரி வடிக்கப்பட்ட நிணநீர் கலன்களால கொண்டு செல்லப்பட முடியும். இதற்காக இந்த நிணநீர் கலன்கள் காணப்படும். இந்த நிணநீர் கலன்கள் ஒன்றிணைந்து உடல்ல ரெண்டு பெரிய நிணநீர் கலனை உருவாக்கும். அந்த பெரிய நிணநீர் கலனை பொறுத்தவரையில இங்க நீங்கள் அவதானிக்க கூடியதா இருக்குது. இங்க நிணநீர் வடிக்கப்படும் பிரதேசத்தை நீங்கள் பார்க்கலாம். வலது வடிக்கப்படும் பிரதேசம் குறைந்தது, பர்பிள் கலர்ல காட்டப்பட்டிருக்குது. மஞ்சள் கலர்ல காட்டப்பட்டிருக்குது இடது வடித்தல் பிரதேசம். இது பெருமளவு பிரதேசத்தில இருந்து நிணநீர் முக்கியமாக நெஞ்சரைக்கான், தொராசிக் டக்ட் என்று சொல்றது, இந்த நெஞ்சரைக்கானின் ஊடாக வடிக்கப்படுகிறது. ஒரு குறைந்தளவு வலது பாகத்தில் இருந்து வலது நிணநீர்கானால வடிக்கப்படுகிறது.
இந்த 2 பெரிய நிணநீர் கலனும் அங்க பெருப்பித்தும் காட்டப்பட்டிருக்குது. களத்தின் அடியில் உள்ள 2 நாளங்களுக்குள் இந்த வடிகட்டப்பட்டு தூயதாக்கப்பட்ட நிணநீரே, வடிக்கப்பட்ட நிணநீர் வடிகட்டப்படும், தூயதாக்கப்படும், இந்த களத்தின் அடியில் உள்ள 2 நாளங்களுக்குள்ளே ஊற்றப்படும். அடுத்ததாக நாங்கள் இங்கே ஒரு விடயம் பார்க்க வேண்டி இருக்குது. இந்த சுற்றோட்ட தொகுதியை போன்று, குருதி சுற்றோட்ட தொகுதியை போன்று இந்த நிணநீர் சுற்றோட்டத்துக்கு ஒரு பம்பி இருப்பதில்லை. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றும், ஒரு பம்பி ஒன்று இல்லை என்று சொன்னால் எவ்வாறு இங்க நிணநீர் செலுத்தப்படுகிறது, எவ்வாறு கடத்தப்படுகிறது என்ற ஒரு வினா ஒன்று இருக்கு. இந்த நிணநீர் கடத்தப்படுவது முக்கியமாக ஒரே வார்த்தையில குறிப்பிடுவதாக இருந்தால் தசைகளின் சுருக்கத்தினால். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த வன்கூட்டு தசைகள் இந்த பெரிய நிணநீர் கலன்களை நெரிப்பதால் நிணநீர் செலுத்தப்பட முடியும். அதற்கு வசதியாக அங்க வேல்வுகளும் காணப்படுகிறது. எனவே இந்த தசைகளின் இந்த சுருக்கத்தாலே, வன்கூட்டு தசை இந்த சுருக்கத்தாலே நிணநீர் கடத்தப்பட முடியும். மேலும் இந்த நிணநீர் கலன்களின் சுவரில், முக்கியமாக இந்த நாடிகண்ட சுவரில் பார்த்ததை போன்று மலமளப்பு தசை இருக்குது. இந்த மலமளப்பு தசையின் ஒரு தன்னிச்சையான சுருக்கத்தால், இது ஒரு சந்தமான சுருக்கமாயும் இருக்கும், அந்த சுருக்கத்தால் நிணநீர் செலுத்தப்பட முடியும். அப்ப நிணநீர் செலுத்துவதோட தொடர்புடையது ஒட்டுமொத்த தசை சுருக்கம். அப்ப நிணநீர் செலுத்தப்படும். அப்ப இங்க நாங்கள் முக்கியமாக இந்த நிணநீர் தொகுதி தொழிலை பார்த்தமா இருந்தால், ஒன்று நிற்பிடன தூண்டற்பேரில் கணிசமான பங்களிப்பை வழங்கும். பிறகு நாங்கள் இந்த நிற்பிடனம் என்ற பாடம் படிக்கும் போது நீங்கள் தெளிவாக படித்துக் கொள்ளுவீங்கள். விளங்குதோ? பி வகை நிணநீர் குழியம் இருக்கும், டி வகை நிணநீர் குழியம் இருக்கும். இது இந்த ரெட் போன் மனோவில அங்க உள்ள ஸ்டெம் செல்ஸ் மூலக்கலங்கள்ல உற்பத்தி செய்யப்படும். பி வகை நிணநீர் குழியங்கள் விருத்தியை நிறைவு செய்த பின் குருதிக்க விடப்படும். இந்த டி வகை நிணநீர் குழியங்கள் விருத்தி அடைவதற்காக தைமஸ் சுரப்பிக்கு செல்லும். அங்க தைமஸ் சுரப்பிக்க விருத்தியை நிறைவு செய்த பிறகு சுற்றோட்டத்துக்கு குருதி அறிவிக்க விடப்படும். இந்த மாதிரி குருதி அருவிக்குள் விடப்பட்டது, இந்த மாதிரி குருதி அருவிக்குள் விடப்பட்டது நிணநீருரு இழையங்களுக்குள் செல்லும். இந்த 2 வகை நிணநீர் குழியங்களும் குறிப்பாக இந்த செகண்டரி லிம்பாய்ட் டிஷ்யூஸ் துணையான நிணநீருரு இழையங்களுக்குள் செல்லும். அங்கு சென்று மென்சவிலே உடலெதிரியாக்கி வாங்கிகளை இணைத்து கொண்டு முழு விருத்தி அடைந்த நிலையில் குருதி அருவிக்குள் விடப்பட்டு உடல் முழுக்க பெறும். இது பிறகு இந்த நிணநீர் சுற்றோட்டத்திலே இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அந்த வகையில இந்த நிணநீர் தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி ஆகிய 2ம் கட்டமைப்பு ரீதியாகவும் தொழிற்பாட்டு ரீதியாகவும் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும். நிணநீர் கலன்களினோடு நிணநீர் பயணிக்கும். இந்த நிணநீர் கணுக்கள், இந்த டொன்சில்ஸ் தொண்டை முளை போன்ற இந்த லிம்போய்ட் டிஷ்யூஸ் நிணநீருரு இழையங்கள் மற்றும் மண்ணீரல் தைமஸ் போன்ற நிணநீருரு அங்கங்களை நிணநீர் தொகுதி உள்ளடக்கி இருக்கும். நிணநீர் கலன்களை பொறுத்தவரையில் இந்த லிம்ப் வெசல்ஸ், அதை பொறுத்தவரையில் நுண்ணிய மற்றும் பெரிய நிணநீர் கலன்கள் உண்டு. குருதி சுற்றோட்ட தொகுதியின் மயிர் துளை குழாய்களுடன் நுண்ணிய நிணநீர் கலன்கள் நெருங்கிய தொடர்பினை கொண்டிருக்கும். வெண்குருதி கலங்களையும் தொடுப்புளையத்தையும் கொண்டு இந்த நிணநீர் கணுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த நிணநீர் கணுக்களுக்குள்ள நிணநீருரு இழையங்கள் இருக்கும், வலையுரு இழையங்கள் இருக்கும், ஒரு நாருறையால சூழப்பட்டிருக்கும். உட்செல்லும் நிணநீர் கலன் இருக்கும், வெளியேற்றும் நிணநீர் கலன் இருக்கும். இங்க நிணநீர் வடிகட்டப்பட முடியும்,
முக்கியமாக இங்கே இருக்கிற துணையான நிணநீர் உருகுலையங்களுக்குள்ள இந்த நிணநீர் குழியங்கள் உயிர் பூட்டப்பட முடியும். அடுத்ததாக நாங்கள் இந்த ஒரு படம் ஒன்று உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு நுண்ணிய நிணநீர் கலந்த வெட்டு முகாமும் ஒரு குருதிமயிர் குழாயின் வெட்டு முகாமும் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இந்த குருதிமயிர் குழாயில தட்டையான மேலணி இருக்கும். அதே மேலணி தான் இந்த நுண்ணிய நிணநீர் காலுக்கும் இருக்கும். ஆனால் குருதிமயிர் குழாயின் அகவணி பெரும்பாலும் தொடர்ச்சியானது. ஆனால் இந்த நிணநீர் கலனை பொறுத்தவரையில இந்த நுண்ணிய நிணநீர் கலந்த அகவணி தொடர்ச்சியற்றது. எனவே இந்த குருதிமயிர் குழாயை விட இந்த நிணநீர் மயிர்குழாய் புகவிடும் தன்மை உயர்வானது. இந்த குருதி மயிர்கலன் உள்ளிடத்துக்குள்ள குருதி அமுக்கம் உயர்வாயிருக்கும். இதனால பதார்த்தங்கள் வெளியேறும். அங்க காட்டப்பட்டிருக்குது. முக்கியமாக புரதங்கள் வெளியேறும், வெண்குருதி கலங்கள் வெளியேறும். இவை மீள குருதிமயிர் குழாய்க்கு உட்புக மாட்டாது. எனவே இவை நிணநீர் கலனுக்குள் உட்புகும், நிணநீருடன் படிக்கப்படும். அந்த வகையில இந்த படத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் நிணநீர் என்றால் என்ன என்ற விடயத்தை. அப்ப இந்த படத்தை நீங்கள் அவதானித்தீர்களா இருந்தால் முக்கியமாக நிணநீர் என்பது இந்த குருதிமயிர் குழாய்களில் இருந்து இழக்கப்படும் பாய்பொருளும் புரதங்களும் வெண்குருதி கலங்களும் இந்த நுண்ணிய நிணநீர் கலங்களுக்குள் உட்புகும். இந்த மாதிரி குருதிமயிர் குழாயில் இருந்து இழக்கப்பட்டு நுண்ணிய நிணநீர் கலனுக்குள் உட்புகும் பதார்த்தங்கள் நிணநீர் என குறிப்பிடப்படும். இந்த நிணநீரை நிணநீர் கலன்கள் கடத்தும். அடுத்ததாக நாங்கள் இந்த நிணநீர் தொகுதியின் தொழிலை தெளிவாக பார்க்க வேணும். முக்கியமான ஒரு தொழில் நிற்பிடன தூண்டப்பேறு. அடுத்தது முக்கிய தொழில் இந்த குருதியின் கனவளவை பேணுதல். அதாவது குருதியிலிருந்து இழக்கப்படும் பாய்மங்கள் மீள குருதிக்குள் சேர்க்கப்படுவதிலே நிணநீர் தொகுதி கணிசமான பங்களிப்பை வழங்கும். எனவே குருதி கனவளவை பேணும். அந்த வகையில குருதி அமுக்கத்தை பேணுவதிலும் தொடர்புடையதென குறிப்பிடலாம். அப்ப நாங்கள் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களை மீண்டும் ஒரு தடவை தெளிவுபடுத்திக் கொள்வோம். குருதிமயிர் குழாயினூடு இழக்கப்படும் புரதங்களையும் பாய்பொருட்களையும் வெண்குருதி கலங்களையும் நிணநீர் மீண்டும் குருதிக்குள் கொண்டு வருகின்றது. விளங்குதோ? நிணநீர் தொகுதியினுள்ளே நுண்ணிய நிணநீர் கலன்களின் வலைப்பின்னலுடன் ஒன்றாக கலந்து காணப்படும் குருதி மயிர்கலன்களில் இருந்து இழக்கப்பட்டு நுண்ணிய நிணநீர் கலன்களுக்குள் பரவும் திரவம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று நிணநீர் என அழைக்கப்படும். நிணநீர்னது கூற்றமைவு சிற்றிடவழி பாய்பொருளை போன்றதாகும். குறிப்பாக இந்த நிணநீர் மீண்டு பாய்தலை தடுப்பதற்காக நிணநீர் கலன்கள் வால்வுகளை கொண்டிருக்கும். இந்த ரெண்டு பெரிய நிணநீர் கலன்கள் களத்தின் அடியில் உள்ள அந்த பெயரை குறிப்பிடலாம் காரையன்பு கீழ் நாளத்தினுள் நிணநீரை விடுவிக்கும். அந்த விடுவிக்கும் ரெண்டு பெரிய கான்களும் வலது நிணநீர் கலன் நெஞ்சரை கான் என குறிப்பிடப்படும். அடுத்தது இந்த நிணநீர் கலன்களின் சுவரின் சந்தமான சுருக்கமும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று இந்த வன்கூட்டு தசை சுருக்கமும் நிணநீர் கலன்களினோடு நிணநீர் கடத்தப்பட உதவும். அப்ப இப்ப நாங்கள் பிள்ளைகள் இந்த மனித நிணநீர் சுற்றோட்டம் பற்றி கற்று முடித்திருக்கின்றோம். அந்த வகையில உங்களால இப்ப இந்த நிணநீர் சுற்றோட்டத்தில எந்த வகையான வினா கேட்கப்பட்டாலும் இப்ப நான் குறிப்பிட்ட விடயத்தை வைத்துக்கொண்டு உங்களால் தெளிவாக விடையளிக்க முடியும் என்று
நான் நம்புகின்றேன். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது மனித இதயத்தின் கட்டமைப்பும் தொழிற்பாடும். உங்களுக்கு இந்த மனித இதயத்தின் அமைவிடத்தையும் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். மனித இதயம் நெஞ்சறைக்குழிக்குள் காணப்படும். இந்த 2 நுரையீரல்களுக்கும் இடையிலே அமைந்திருக்கும். 2 மென்ச உருவான பைகளால சூழப்பட்டிருக்கும். இதயத்தின் அமைப்பை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட கூம்புருவானது, தசைச்செறிவானது, உச்சி கீழாகவும் அடி மேலாகவும் வைக்கப்பட்டிருக்கும். இந்த உச்சி இடது பக்கம் சற்று திரும்பி காணப்படும். இந்த இதயத்தோட பிரதான குருதிக்கலன்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதயத்தின் சுவருக்கு குருதியை விநியோகிக்கும் முடியுறு நாடிகளையும் தெளிவாக அவதானிக்க முடியும் மேற்பரப்பு தோற்றத்தில். அடுத்ததாக நாங்கள் இந்த இதயத்தினுடைய நடுக்குவட்டு முக தோற்றத்தை அவதானித்தோமாயிருந்தால் முக்கியமாக இங்க குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், இதயம் கோரையானது அல்லது உட்குழிவானது. இதயத்தின் உள்ளிடத்திலே 4 குழிகள் உண்டு அல்லது 4 அறைகள் உண்டு. மேலறைகள் 2, கீழறைகள் 2. மேலறைகள் கூடங்கள் எனப்படும். வலது இடது கூடங்கள். கீழறைகள் இதய அறைகள் என குறிப்பிடப்படும். வலது இடது இதய அறைகள். ஒரு நடுக்கோட்டு பிரிசுவரால வலது இடது பாதியாக முற்றாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த இதயத்தில வால்வுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக இந்த கூடங்களுக்கும் இதய அறைக்கும் இடையில் காணப்படுகின்ற கூட இதய அறை இடை வால்வுகளை அவதானிக்க முடியும். முக்கியமாக இந்த பெருநாடிகளுடைய அடியிலையும் வால்வுகள் காணப்படுகிறது. இந்த பெருநாடி அடி வால்வுகள் இவற்றையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பெருநாடி அடி வால்விலே முக்கியமாக இந்த நுரையீரலுக்கு குருதியை கொண்டு செல்கின்ற அந்த நாடியின் அடியில் உள்ள வால்வு நுரையீரல் வால்வு என்ற பதம் உங்களுக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில இதயத்தின் வால்வுகள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதய சுவரை தெளிவாக உங்களாலே அவதானிக்க முடியுது. இந்த இதய சுவர் ஒட்டுமொத்த இதயத்துக்கும் ஒரே சீரான தடிப்புடையதல்ல, அதிகம் வேறுபடக்கூடியது. முக்கியமாக கூடங்கண்ட சுவர் தடிப்பு குறைந்தது. இதய சுவரோடு ஒப்பிடும் போது கூடங்களின் சுவர் தடிப்பு குறைந்ததாக இருக்கும். இதய சுவரோடு ஒப்பிடும் போது கூடங்களின் சுவர் தடிப்பு குறைந்ததாக இருக்கும். இந்த கூடங்கள் சுருங்குவதன் மூலம் இதய அறைக்குள் குருதி செலுத்தப்பட முடியும். அப்ப இந்த கூடங்களின் தொழில் குருதியை சேகரிக்கும். அப்படி சேகரித்த தொழிலை இதய அறைக்குள் செலுத்தும். கூடங்கள் குருதியை சேகரிக்கும். அந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட குருதியை இதய அறைக்குள் செலுத்தும். வலது கூடத்தில் சேகரிக்கப்பட்ட ஆக்சிஜன் குறைந்த குருதி வலது இதய அறைக்குள் செலுத்தப்படும். இடது கூடத்தில் சேகரிக்கப்படும் ஆக்சிஜன் செறிந்த குருதி இடது இதய அறைக்கு செலுத்தப்படும். அப்ப இந்த மாதிரி கூடங்கள் இதய அறைக்குள் குருதியை செலுத்தும். இந்த மாதிரி கூடங்களால இதய அறைக்கு குருதி செலுத்தப்படுறபடியால் அதற்கேற்ற விசையை பிரயோகிக்கும் விதத்தில் அதற்கேற்ற அளவில் அந்த சுவர் தடிப்பு இருக்கும். இதயங்களை பொறுத்தவரையில இந்த வலது இதய அறை சுருங்குவதன் மூலம் நுரையீரலுக்கான குருதி வழங்குவதற்குரிய விசையை முன்னுந்தும். அதே போன்று இடது இதய அறையை பொறுத்தவரை தொகுதி முழுவதற்குமான குருதி செலுத்தப்படுவதற்குரிய விசையை முன்னுந்தும். அப்ப அந்த வகையில இந்த இடது வலது இதய அறையின் சுவர் கூட வேறுபட்ட தடிப்பை காண்பிக்கும். அப்ப நான் மீண்டும்
இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். சோனை அறையின் சுவரை விட இதய அறைகளின் சுவர் தடிப்பானதாக இருக்கும். ஏனென்றால் சோனை அறைகள் இதய அறைக்குள் மட்டுமே குருதியை செலுத்தும். இதய அறையை பொறுத்தவரையில் 2 இதய அறையும் வெவ்வேறுபட்ட தொழில். வலது இதய அறை அருகில் உள்ள நுரையீரலுக்கு குருதியை செலுத்தும். அதற்குரிய விசை முன்னுந்தப்பட வேண்டும். அதற்கேற்ற தடிப்பில சுவர் இருக்கும். அப்ப சோனை அறை சுவரின் தடிப்பை விட வலது இதய அறை சுவரின் தடிப்பு உயர்வாக இருக்கும். அடுத்தது இந்த இடது இதய அறையை பார்த்தமா இருந்தால் தொகுதி முழுவதற்கும் குருதியை செலுத்துவதற்கான ஒரு உயர்வான விசை ஒன்றை முன்னுந்த வேண்டி இருக்கும். அதற்கேற்ப அதன் சுவர் தடிப்பு வலது இதய அறை சுவரை விட உயர்வான தடிப்பை கொண்டிருக்கும். எனவே நான் இங்கு ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இதய சுவர் இதயம் முழுவதும் ஒரே தடிப்புடையதல்ல. அடுத்ததாக இந்த இதய அறையின் உள்ளிடத்தை அவதானிச்சீர்களாயிருந்தால் மத்திய நெடுங்கோட்டு பிரிசுவரால வலது இடது பாதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த வலது இதய அறைக்கு மேலாக வலது கூடம் இருக்கும். இடது இதய அறைக்கு மேலாக இடது கூடம் இருக்கும். இந்த இதய அறைகளின் சுவரை பொறுத்தவரையில அங்க விரல் போன்ற நீட்டங்களை அவதானிக்க முடியுது. அந்த விரல் போன்ற நீட்டங்கள் சிம்பித்தசைகள் என குறிப்பிடப்படும். சிம்பித்தசைகள் என குறிப்பிடப்படும். இந்த திம்பித்தசைகள் இந்த கூட இதய அறை வால்வுகளை வெளித்திரும்பாத வகையில் அந்த நாருருவான நான்களாலே இணைக்கப்பட்டிருக்கும். கோடா டென்டினே என்று சொல்லப்படும் இந்த நாருருவான நான்களாலே இந்த கூட இதய அறை வால்வுகள் இந்த சிம்பித்தசைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஏவி வால்வுகள் வெளித்திரும்புவதை இந்த நாருருவான நான்கள் தடுக்கும். இவை கொஞ்சம் வலிமையான நான்களாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் இந்த இதய சுவரின் ஒரு நுண்கட்டமைப்பை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது. இதய சுவருக்கு 3 படைகள் உண்டு. ஒன்று எண்டோகார்டியம், அடுத்தது மயோகார்டியம், அடுத்தது பெரிகார்டியம். இந்த மாதிரி 3 சுவர் படைகள் உண்டு. இதில் இந்த எண்டோகார்டியம் என்றது ஒரு அகவணி, தட்டையான கலங்களாலான ஒரு மேலணி, குருதிக்கலன்களின் தொடர்ச்சியாக காணப்படும். குருதிக்கலன்களின் தொடர்ச்சியாக காணப்படும் இந்த மேலணி. இது முக்கியமாக இந்த இதய வால்வுகளை, இந்த ஏவி வால்வுகளை அணியிட்டும் காணப்படும். அப்ப இதயத்தின் சுவரை மட்டுமல்ல, இந்த ஏவி வால்வுகளையும் அணியிட்டு காணப்படும் என்ற விடயம் தெரிந்திருக்க வேண்டும். குருதிக்கலன்களின் தொடர்ச்சியாக காணப்படும் என்ற விடயம் தெரிந்திருக்க வேண்டும். தட்டையான மேலணி, எளிய மேலணி என்ற விடயம் தெரிய வேண்டும். மிக அழுத்தமான மேலணி, இங்கே சிறுதட்டுகள் மோதி உடையக்கூடாது, அழுத்தமான மேலணியாக இருக்க வேண்டும். அடுத்த படை மயோகார்டியம் என்ற படை இதயத்தசையாலானது. இதயத்தசை இங்கே மட்டும்தான் காணப்படும் இந்த மயோகார்டியம். இந்த இதயத்தசையில் இருக்கிறது இதயத்தசை கலங்கள். இங்க ஒரு கால இணக்கத்துக்குரிய சுருக்கத்தை காட்டக்கூடிய ஒரு தசைகள். இந்த தசைகளுக்கூடாக, இந்த தசைப்படைகளுக்கூடாக சமிக்ஞைகளை கடத்தக்கூடிய நார்கள் பயணிக்கும். குறிப்பாக தெரிய வேண்டிய விடயம். அடுத்தது ஆக வெளிப்புறமாக காணப்படுவது இதய சுற்றிச்சவ்வு. இது 2 பைகளால் ஆனது. ஒன்று நாருருவான பை, அடுத்தது நீர்ப்பாய பை. இந்த 2 பைகளுக்கும் இடையில ஒரு மெல்லிய படலமாக ஒரு பாய்பொருள் இருக்கும். அந்த பாய்பொருள் காணப்படும் இடம் இதய சுற்றுக்குழி என குறிப்பிடப்படும். மனித இதயம் பாருங்க, இப்ப குறிப்பிட்ட விடயத்தை
மீண்டும் ஒரு தடவை குறிப்பிடுகின்றேன். மனித இதயம் ஏறத்தாழ கூம்புருவான தசை செறிந்த உட்குழிவான அங்கம். இதயச்சுவர் பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் என்ற 3 படைகளை கொண்டிருக்கும். இதயச்சுவரின் ஆகவும் வெளிப்புறமான படை எண்டோகார்டியம் என குறிப்பிடப்படும். இது வெளிப்புற நாருருவான சுற்றுச்சவ்வு, அதனை அடுத்திருக்கும் நீர்ப்பாய சுற்றுச்சவ்வு என்னும் இது பைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். இதயச்சுவரின் நடுப்படை மயோகார்டியம் எனப்படும். இதில் இதயத்தில் மாத்திரம் காணப்படும் விசேடித்த இதய தசை உண்டு. இந்த தசை கூடாக இந்த மின் சமிக்கைகளை கடத்துவதற்கு பொறுப்பான விசேடித்த கடத்தினார்களின் வலைப்பின்னல் இதனூடாக செல்லும். எண்டோகார்டியத்தை பொறுத்தவரையில குருதிக்கலன்களின் மேலணியினது தொடர்ச்சியாக அமைந்திருக்கும் இந்த இதய அறைகள் மற்றும் இதயத்தின் வால்வுகளை அணியிட்டு காணப்படும் இதயச்சுவரின் ஆகலும் உட்புறமான படை இந்த எண்டோகார்டியம். இதை உருவாக்குவது மிக அழுத்தமான தட்டையான மேலணி கலங்கள். ரைட். அடுத்ததாக 2 மேற்பக்க கூடங்கள், 2 கீழ்ப்பக்க இதய அறைகள் என 4 குழிகள் அல்லது அறைகள் இதயத்தில் உண்டு. கூடங்கள் இதய அறைக்கு மாத்திரம் குருதியை பம்பும். இதய அறைகள் உடல் முழுவதும் குருதியை பம்பும். எனவே இந்த சோனை அறையின் சுவரை விட இதய அறையின் சுவர் தடிப்பாக இருக்கும். அடுத்தது இந்த இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நுரையீரல் 2க்கும் வலது இதய அறை குருதியை பம்பும். அதே நேரத்தில் இடது இதய அறை குருதியை உடல் முழுவதும் பம்பும். எனவே வலது இதய அறையின் சுவரை விட இடது இதய அறையின் சுவர் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று தடிப்பாக இருக்கும். இடது இதய அறையில் இருந்து தொகுதி பெருநாடியை சென்றடையும் குருதி வலது இதய அறையில் இருந்து சுவாச பெருநாடியை சென்றடையும் குருதியை விட உயர்வான குருதி அமுக்கத்தை கொண்டதாக இருக்கும். இதயம் ஒரு நடுக்கோட்டு பிரிசுவரால் வலது இடது பாதிகளாக முற்றாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாதியிலும் கூடம் ஒன்றும் அதன் கீழாக இதய அறையும் காணப்படும். இந்த கூடமும் இதய அறையும் கூட இதய அறை வால்வு எனப்படும் ஏவி வால்வு, அட்ரோவென்ட்ரிகுலர் வால்வ், ஏவி வால்வ் பிரிக்கப்பட்டிருக்கும். இதய அறையும் கூடமும் முக்கியமாக இந்த வால்வுகளை கொண்டிருக்கும் என்று குறிப்பிட்ட நான். இந்த வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் காணப்படும் இந்த வால்வுகளுக்கு இடையில் வேறுபாடு இருக்கும். வலது கூடத்துக்கும் வலது இதய அறைக்கும் இடையில் காணப்படும் வால்வு 3 மடிப்புகளை கொண்டது. எனவே முக்கூர் வால்வு என குறிப்பிடப்படும். அதே போன்று இடது கூடத்துக்கும் இடது இதய அறைக்கும் இடைப்பட்ட வால்வு 2 மடிப்புகளை கொண்டது. அது இருகூர் வால்வு என குறிப்பிடப்படும். ரைட். அந்த வகையில் இந்த ஏவி வால்வுகளை பற்றி இப்ப நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்தது மாணவர்களே, நீங்கள் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. இதயம் என்றதும் ஒரு அங்கம். அங்கேயும் உயிருள்ள இழையங்கள், உயிருள்ள கலங்கள் இருக்குது. அதற்கும் போசனை, ஆக்சிஜன் இன்றியமையாதது. அப்ப இந்த இதயச்சுவருக்கு ஒரு குருதி விநியோகம் இருக்க வேண்டும். அதற்கான சுற்றோட்டம் முடியுறு சுற்றோட்டம் எனப்படும். இது ஒரு தனியான சுற்றோட்டம். இந்த முடியுறு சுற்றோட்டம் உங்களுக்கு பின்னுக்கு தெளிவாக இருக்குது என்றாலும் இங்கே நான் குறிப்பிடுவது பொருத்தமானது என்று நினைக்கின்றேன். இந்த முக்கியமாக இந்த முடியுறு நாடிகள் இந்த தொகுதி பெருநாடியின் அடியில காணப்படும் வேல்வு பெருநாடி அடி வேல்வ் என்று குறிப்பிடப்படும். இந்த பெருநாடி அடிவேல்வுக்கு சற்று பின்னாக இந்த முடியுறு நாடிகள் எழும். தொகுதி பெருநாடியின் முதற்சோடி கிளைகள் முடியுறு நாடிகள்.
அந்த வகையில் இந்த வலது இடது முடியுறு நாடிகள் மூலம் இதயச்சுவருக்கு குருதி விநியோகிக்கப்படும். நல்லது பிள்ளைகள், இப்ப நாங்கள் இந்த மனித இதயத்தின் கட்டமைப்பு தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இதயத்தின் முழு தோற்றம் பார்த்த நாங்கள் இதயத்தின் வெட்டுமுகத்திலே இந்த இதய அறைகள் பற்றி பார்த்த நாங்கள் கூடங்கள், இதய அறைகள், அவற்றின் சுவர் தடிப்பு, அங்க உள்ள வேல்வுகள், குறிப்பாக அந்த சிம்பி தசைகள், அந்த இதய நாண்கள், அப்படியான கட்டமைப்புகள் தெளிவாக அவதானித்த நாங்கள் அடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இதயத்தின் கடத்த தொகுதி. அந்த தலைப்புடன் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.